ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வச்ச கறிக்குழம்பு இருக்குது. அந்த கறிக்குழம்புல இன்றைக்கி வந்து சுக்கா மாதிரி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம அதில் எண்ணெய் இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் சும்மா ஒரு கையளவுக்கு வந்து நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வந்து லைட்டாக வதங்கிட்டு இருக்கட்டும். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரே ஒரு தக்காளி போதும். அதை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/4 கிலோ கறிக்கு மேலே, ஒரு 300 கிராம் கறிக்கு வந்து நம்ம இதை சுக்கா மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கறிக்குழம்புலையே நம்மளுக்கு உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து கறியை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ தளன்னு சூப்பராக இருந்துச்சு. இதில் இருக்கிற கறியை தான் நம்ம இப்போ எடுத்து சுக்கா பண்ண போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ நம்ம வந்து அதை சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 4 பேருக்குன்றதுனால ஒரு 300 கிராம் கறியை வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு தேவையான அளவு மீட்டை வந்து நம்ம எடுத்து போட்டாச்சு. இப்போ வந்து இதை கொஞ்சம் நல்லா கிளறிக்கலாம். உங்களுக்கு இதுலேயே கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா அதில் இருக்கிற குழம்பு ஊற்றுங்க. தண்ணி ஊற்ற தேவையில்ல. குழம்பு ஊற்றுனீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு ஸ்பைசஸ் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக மிளகுத்தூள் மட்டும் சேர்த்து இறக்கிக்கோங்க. நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்படுது, நல்லா காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சோண்டு மிளகாத்தூள் மசாலாத்தூளும் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மசாலாத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கறி மசால் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுக்கா பண்ணும்போது கறி மசால் தூள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மட்டன், நீங்கள் சிக்கனுக்குமே வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ மசாலாலாம் சேர்த்தாச்சு. நம்ம வந்து நல்லா கொஞ்சம் கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இறக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம மிளகுத்தூள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 5 நிமிஷம் வந்து அப்படியே சிம்மிலேயே இருக்கட்டும். இந்த குழம்பு கிரேவி இன்னும் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு இருக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவி எல்லாம் சுண்டிருச்சு. இப்போ வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன்லேருந்து நீங்கள் 3/4 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்து கிளறிட்டு கடைசியாக கொத்தமல்லி கீரை கருவேப்பிலை சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்றது கிட்ட வரும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மல்லி இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை அம்மா டேஸ்ட் பண்ணி சொல்லுவாங்க.
சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம் ரச சாதத்துக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து ரச சாதத்துக்கு தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்குறோம். சுக்கா குழம்புல இருக்கிற கறியை நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பாருங்க மக்களே, குத்துக்கல் மாதிரி நான் ஒருத்தி உக்காந்துருக்கேன், என்னைய முன்னாடி வச்சு சாப்பிட்றாங்க. இது நீங்களே நியாயமான்னு சொல்லுங்க. பாப்பா அந்த நீ டேஸ்ட் பண்ணி பாரு. எப்படி ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தனியாக செஞ்சீங்கன்னா கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.